வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தளபதி வேற லெவல் பண்ணிட்டாரு. அவ்வளவு பேர் பயந்துட்டாங்க. நீங்க நான் தான் சொன்னேன் தளபதி ஜெயிப்பாங்க. ஜெயிக்கலன்னா ஜல்லிக்கட்டுன்னு சொன்னேன். காலம் மாதிரி முந்திக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டாரு. காலையில ஆஃபீஸ் போனேங்க. ஆஃபீஸ்ல இருந்து எல்லாம் காலைல இருந்து ஃபோன் எடுத்து வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த 1 ஹவர் இருக்கும். திமுக முல்லை 19 7 இருந்துச்சு. 19 திமுக 7 வந்து டிவிக்கு. எல்லாம் பயந்துட்டாங்க. பசங்க வந்து தல என்ன தல இப்படி ஆயிடுச்சு. அப்படி 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 இப்படின்றானுங்க. டேய் இருடா இப்பதான்டா எடுத்து என்ன ஆரம்பிச்சுக்க மாறலன்னா கேட்க மாட்டானுங்க. தலைய பிச்சுக்கிட்டு சுத்துறானுங்க. ஒரு 1/2 சேஞ்ச் அடிச்சிருக்கு. அந்த சேஞ்ச் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு 1/2 சேஞ்ச் அடிச்சிச்சு. யாருமே நிப்பாட்ட முடியல. 40, 20, 30, 50 பிச்சுக்கு பாருங்க 80. அப்படியே லீடிங் போயிட்டே இருந்துச்சு. குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்க. திமுகவுக்கும் தலைவர் தளபதி டிவிக்கு. குறுக்க கௌஷிக் வந்த மாதிரி நம்ம ஒருத்தர் வந்தாரு. யாரு இது சம்பளம் மேல ஏதாவது பார்த்தோம். சரி பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை தீய சக்தி ஒழியும். இவரு மேல வர்றாரு. இவரு பரவாயில்ல டாப்ல வந்துதான் இருக்காரு. சரி நம்ம தலைவர் இன்னொரு கீர் போட்டு மேல போறாங்க. சல்லுன்னு மேல போயிட்டு 100 100 தொட்டாலே தெரிஞ்சிச்சு தலைவர். காலையில 110 தான் தொடுன்னு சொன்னேன். அதுவுமே 110 தான் தொட்டுருச்சு. ஆனா 118 ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறோம் அடிக்க முடியல. கண்டிப்பா சிஎம் ஆகிடுவாரு. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாதனால தான் பாதி ஓட்டு போயிடுச்சுங்க. சில தொகுதியிலலாம் வெறும் 1000 ஓட்டு தாவைக்க தோத்துருக்கு. நம்ம சென்னையே நம்ம டிவிக்கு நம்பி ஓட்டு போட்டு எல்லாருக்கும் வின் பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்ச மாதிரி மக்கள் பாதுகாப்பாக தான் விஜய் வராரு. காலைல இருந்து ஜெயிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் சொல்றாங்க இவர் ஜெயிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாரான்னு சொன்னாங்க. இப்ப ஜெயிச்சுட்டாருன்ட்டாங்க. என்ன பண்ணுவாரு? நல்லது பண்ணுவாரா? அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே அட்டம்ப்ட்ல ஒரே அடி அடிச்சவரு. சரித்திரம் படைச்சிருக்கு. கண்டிப்பா நல்லது பண்ணும். இவர் நல்லது பண்ணாலும் அவரே போயிட போறாரு. உங்களை நம்பிதான் வந்திருக்காரு. உங்களால தான் அவர் வந்திருக்காரு. நல்லது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு திருத்த வந்திருக்காரு. திருத்துவார் கண்டிப்பா. ஏங்க குடும்பமே அரசியல் பண்ணது தனிசையா ஒரு மனுஷன் வந்திருக்கா போல வந்து தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது. இப்ப கூட பாருங்க உதயநிதி அவர் ஜெயிச்சிருக்காரு. இவரே சொல்லிட்டு போயிருக்காரு புதிய அரசியலுக்கு வாழ்த்துக்கள். மாறுங்க. மாறாது மாறாது இவரும் வந்து ஊழல் பண்ணுவார் ஊழல் பண்ணுவார் நீங்களே சொல்லிட்டு இருந்தா அப்படி மாற்றம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும்.